என்கிட்ட வரும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. இப்போ நீங்க பெர்சனல் லோன் அரேஞ்ச் பண்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னு வந்து 90% பீப்புளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கல்வி நிறுவனமுமே பேங்கிங்கை பற்றி அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் கொடுக்கல. பொதுவாகவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரே வந்து நம்மளோட கண்ட்ரியில் அவேர்னஸே கொடுக்க கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி லோன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறீங்க? எந்தெந்த பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணுறீங்க? உங்ககிட்ட கன்சர்னில் வரும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் மேம்? ஓகே. இப்போ என்ன மாதிரி லோன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹவுசிங் லோன் அண்ட் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எஸ்பெஷலி வந்து கார்ப்பரேட்ஸுக்கு நான் பிஸ்னஸ் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னோடய மெயின் பர்பஸ். இப்போ இந்த லோன் எங்கேருந்து பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குன்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க் அண்ட் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி வந்து ஃபைனலாக தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போது பேங்க்ஸுங்கும்போது நான் நிறைய பேர்த்துக்கு சில அவேர்னஸ் இருக்காது. என்ன பேங்க்கு நம்ம எதுக்காக அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி பர்சன்டேஜஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போது என்னோடய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, என்னோடய பர்பஸ் என்ன, நான் எதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ எஜுகேட் த பீப்புள். நான் வந்து பீப்புளுக்கு கரெக்டான வழிமுறைகளை கைட் பண்ணணுங்கிறத என்னோடய கன்சல்டன்சியின் முக்கிய அப்ஜெக்டிவ் அதுதான். உங்கள் மோட்டோ நல்லா இருக்கு மேம். தேங்க்ஸ் அ லாட். ஸோ யாரும் வந்து வழி தவறி போயிடக்கூடாது, மிஸ்கைட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சரியான வழியை காட்டணுங்கிறது என்னோட மோட்டிவ். ஓகே. இப்போது இதில் என்ன என்கிட்ட வரனால என்ன அட்வான்டேஜஸ், இதே பேங்க் அவங்க அப்ரோச் பண்ணுறனால என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, இஷ்யூஸ் எல்லாம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பெர்சனல் லோன் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? பேசிக்கா லோன்னா இப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் தெரியும். என் பேசிக்காக அது என்னவோ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவேர்னஸ் இருக்காது. இப்போ நான் வந்து என்னோடய பீப்புள்ஸ், என்னை நம்பி வர பர்சனுக்கு, என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் வந்து நீங்கள் என்ன உங்கள் தேவை என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அறிஞ்சிக்குவேன். இப்போது பர்சனல் லோன்னா எதுக்கான அடிப்படை தேவையா, இல்லை என்ன மாதிரி அப்ரோச்சஸ் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டு அது ஃபஸ்ட் சிட்டிங்கில் உங்களுக்கு என்ன வேணும். இப்போது சிபில் ஸ்கோருங்கிறது முக்கிய பங்கு பேங்க்கில், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆமாம், இது வந்து 90% பீப்புளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கல்வி நிறுவனமுமே பேங்கிங்கை பற்றி அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் கொடுக்கல. பொதுவாகவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரே வந்து நம்மளோட கண்ட்ரியில் அவேர்னஸே கொடுக்க கிடையாது. இதனால் சில குடும்பங்கள் பெரிய பாதிப்பை அடைஞ்சிருக்கு. கடன் வாங்கி சரியாக கைட் பண்ணாமல், இது நம்மளுக்கு தேவையா, இது தேவையில்லையா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால நிறையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நிறைய ஃபேமிலி வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட் எஜுகேட் தி பீப்புள் ஃபார் த ஃபினான்ஷியலாக என்ன வேணுங்கிறத எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போது வரும்போது எனக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர் என்ன அப்படிம்பாங்க. சில பேர் வாங்கியிருக்கவே மாட்டாங்க கடன், அவங்களுக்கெல்லாம் -1ல் இருக்கும். சில பேர் வாங்கி அதில் ரொம்ப அடிபட்டவும் இருப்பாங்க. அது சரியாக ப்ராப்பராக பே பண்ணாமல், அந்த லோனை கட்டாமல் சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு சுச்சுவேஷன். இப்போ நம்மக்கிட்ட வரும்போது நான் அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் இந்த லோனெல்லாம் கட்டியிருக்கீங்க, இதை வந்து இதில் டிஃபால்ட் ஆகிடுக்கு, இதை வந்து சரி செய்யவும் நம்மக்கிட்ட ஒரு டீம் இருக்குது.